என்ன பார்க்க போறோம்னா தெர்மோடைனமிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் வேரியபிள்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன வேரியபிள்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீனா என்னது? ப்ரெஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பீனா ப்ரெஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரெஷரோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். டைமென்ஷன் வந்து நியூட்டனுக்கு வந்து MA F ஈக்குவல் டு MAனா இது M LT பவர் -2, ஏரியாவுக்கு வந்து L ஸ்கொயர். அப்போ M L பவர் -1 T பவர் -2. புரிஞ்சுதா? புரியல? இப்போ F ஈக்குவல் டு MA, மாஸுக்கு வந்து M போடுவோம், ஆக்சிலேஷனா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர், மீட்டருக்கு L, செகண்டுக்கு T, அப்போ LT பவர் -2 பை L ஸ்கொயர். ஏரியா ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, அப்போ ஏரியாவுக்கு L ஸ்கொயர் அடித்தோன்னா M L பவர் -1 T பவர் -2. எப்பவுமே தெரிஞ்சிங்க, ஒரு இன்ஜினியர் அப்படின்னா யூனிட்டும் வேரியபிளும் ஃபார்முலாவும் முக்கியம். இப்போ ஃபார்முலா வந்து ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஃபார்முலா முக்கியம், யூனிட் முக்கியம், டைமென்ஷன் முக்கியம். சரியா? ஃபார்முலாவும் யூனிட்டும் டைமென்ஷன் தெரிஞ்சாதான் பக்கா இன்ஜினியர். எப்பவுமே வந்து ப்ராப்ளம் போடுறதுக்கு நம்ம வி ஹவ் டு கனெக்ட் த வேரியபிள் அப்படின்னு. வால்யூம் எப்படி நோட்டேட் பண்ணுவோம்? வால்யூம் வந்து V நோட்டேட் பண்ணுவோம் இல்லையா? V நோட்டேட் பண்ணுவோம். ஸோ வால்யூம்க்கு இட் இஸ் L கியூப். வால்யூம்னா L கியூப். அப்போ யூனிட்டு 3 பேருமே சொல்லணும். சரியா? மீட்டர் கியூப். அப்போ டைமென்ஷனும் வந்து மீட்டருக்கு L தான். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்போ வால்யூம் தெரிஞ்சு. அடுத்து டெம்பரேச்சர் நோட்டேட் பண்ணுவோம். T, டெம்பரேச்சரை T அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். டெம்பரேச்சருக்கு வந்து ஃபார்முலா வந்து Tனா அது தனியாக எதுவும் இதெல்லாம் கிடையாது, ஃபார்முலா மாதிரி எதுவும் வராது. நோட்டேஷன் யூனிட் வந்து கெல்வின். SI யூனிட் வந்து கெல்வின் தான். அப்புறம் இங்கே டைமென்ஷன் வந்து இட் இஸ் தீட்டா. ஓகே, சரியா? அடுத்தது Qனா இட் இஸ் ஹீட் எனர்ஜி. Qனா என்னது? ஹீட் எனர்ஜி. Q வந்து ஃபார்முலா நிறைய ஃபார்முலா இருக்கு. ஆனால் ஜென்ரல் ஃபார்முலா வந்து மாஸ் இன்டூ மாஸு ஸ்பெசிஃபிக் ஹீட்டு டெல்டா T. மாஸு ஸ்பெசிஃபிக் ஹீட்டு டெல்டா T. சரியா? மாஸ் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்டூ டெல்டா T. யூனிட்டு ஹீட் வந்து எனர்ஜி. ஹீட் வந்து என்னது? எனர்ஜி. அப்போ யூனிட்டு ஜூல். ஹீட் வந்து ஜூல். சரியா? அப்போ நியூட்டன் மீட்டர். ஜூலுக்கு இன்னொரு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஜூல் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜூல் ஆல்சோ கால்ட் அஸ் நியூட்டன் மீட்டர். ஜூல் வந்து நியூட்டன் மீட்டர் அப்படி சொல்லலாம், நியூட்டன் மீட்டர் அப்படி சொல்லலாம். ஸோ நியூட்டன் மீட்டர்னா டைமென்ஷன் என்ன வரும்? நியூட்டன் டைமென்ஷன் தெரியும், ML T பவர் -2. நியூட்டன் மீட்டர்னா M L ஸ்கொயர் T பவர் -2. இப்போ நியூட்டன் மீட்டர்னா நியூட்டனுக்கு அடுத்து ML T பவர் -2, இது ஒரு L. அப்போ M L ஸ்கொயர் T பவர் -2. M L ஸ்கொயர் T பவர் -2. ஓகேவா? இது பேசிக்கு. இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். சரியா? ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதே வந்து ஏதாச்சும் புரியல அப்படின்னா புரியல சார் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்தது டபிள்யூனா என்ன? டபிள்யூனா ஒர்க்கும் வந்து எனர்ஜி தான். ஒர்க் வந்து நிறைய ஃபார்முலா இருக்குது. ஆனால் நமக்கு ஃபேமஸான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேர்ந்தா ஒர்க்கு அப்படின்ற யூனிட் வந்து ஒர்க்கும் எனர்ஜினால
ஒர்க்கும் எனர்ஜினால ஜூல் தான். அடுத்தது m l ஸ்கொயர் t பவர் -2 m l ஸ்கொயர் t பவர் -2. ஸோ 5 விஷயம் கற்றுக்கிட்டோம் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனா இன்டர்னல் எனர்ஜி, அதுவும் எனர்ஜின்றனால அது இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா வந்து என்ன, m cv டெல்டா டி சரியா. அது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்லுவாங்க. யூனிட் ஏன்னா அதுவும் எனர்ஜினால ஜூல் தான். அப்போ அதுக்கு டைமென்ஷனு ஜூல்னா ml ஸ்கொயர் டி பவர் -2 வரும். இது இன்டர்னல் எனர்ஜி. அடுத்தது h வந்து என்தால்பி. ஹெச்னா என்ன, என்தால்பி. என்தால்பிக்கு வந்து mCp டெல்டா டி, mCp டெல்டா டி. அதோட யூனிட்டும் ஜூல் தான். டைமென்ஷன் ml ஸ்கொயர் டி பவர் -2 சரியா. இப்போ 1 2 3 6 முடிச்சிட்டோம். அடுத்தது என்ட்ரோபி. என்ட்ரோபி வந்து ds அப்படி சொல்லுவாங்க. அப்போ dq/tன்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் இன் என்ட்ரோபி dq/t சொல்லுவாங்களா. அதோட இதுக்கு ஜூலு, இது டெம்பரேச்சருக்கு கெல்வின். அப்போ யூனிட் வந்து ஜூல் பெர் கெல்வின். ஜூலுக்கு வந்து ml ஸ்கொயர் t பவர் -2 தீட்டா பவர் -1 சரியா. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ என்ட்ரோபி இது பண்ணிட்டோம். அடுத்தது கிப்ஸ் எனர்ஜி ஃபங்க்ஷன். கிப்ஸ் ஃபங்க்ஷன் ஆர் கிப்ஸ் எனர்ஜி ஃபங்க்ஷன். கிப்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா g = h - ts. இதுவும் எனர்ஜி தான். அப்போ ஜூல்னா ml ஸ்கொயர் டி பவர் -2 சரியா. அடுத்தது எஃப்னா ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃபங்க்ஷன். f = u - ts. அதுவும் ஜூல் தான். ml ஸ்கொயர் டி பவர் -2 அவ்வளோதான் சரியா. மொத்தம் 3 6 10. ஸோ எல்கேஜியில் 26 லெட்டர் படிச்சிங்க. தெர்மோடைனமிக்ஸில் 10 லெட்டர் சரியா. தெர்மோடைனமிக்ஸ் வந்து எல்கேஜியை விட ஈஸியான படிப்பு தான்றதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இது 10மே யூனிட்டும் தெரியணும், வேரியபிளும் தெரியணும், அதை டிஃபைன் பண்ணவும் தெரியணும். அதுதான். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.